ஹலோ மக்களே! திரு லட்சுமி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம திரு குடும்பமும், கருணா குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து அந்த கோவில்ல சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல கிருபாகரனும், கஜேந்திரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது மட்டும் இல்லாம, கஜேந்திரனும் நம்ம மகா ஃபோட்டோவ குடுத்து, "எப்படியாவது இந்த பொண்ண கண்டுபிடிச்சு தா" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கட்டத்துல கருணாவுக்கு அது தெரிய வருது. மகாவோட நல்ல குணம் எல்லாம் பார்த்து, இனி கிருபாவுக்கு எதிரா இருக்க போறாங்களா? இல்லன்னா நம்ம மகாவ கண்டுபிடிச்சு குடுக்க போறாங்களா? அதே சமயத்துல இந்த முதல் மரியாதை எந்த குடும்பத்துக்கு கிடைக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மகாவும் வழக்கம் போல அந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த பூஜையில் உள்ள குங்குமத்தை எப்படியாவது அவங்களோட நெத்தியில் வைக்கணும். அதில் வர குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்கள கண்டுபிடிச்சு வைக்கிறதுனா கஷ்டம்தான்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் திருவை தேடி எல்லா இடத்துலையும் வராங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஏதோ ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மகாவும் அந்த இடத்துல வந்து நம்ம திருவுக்கிட்ட இந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் பூஜை முடிச்சுட்டு இந்த குங்குமத்தை உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அப்படியே உங்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு சொல்லிட்டு நம்ம திருவுக்கிட்ட சொல்லும்போது, அவ்வளோதானே, சரி நீ வச்சுட்டு போன்னு சொல்லவும் நம்ம மகாவும் அப்படியே குங்குமத்தை நம்ம திருவோட நெத்தியில் வைக்கிறாங்க. அப்படியே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாட்டு ஜெயந்தியும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அங்கே நம்ம மகாவை பார்த்தோன்னே, அப்போ இவர் தான் இந்த மகாவோட ஹஸ்பண்டா அப்படிங்கிறது ஒரு எண்ணத்துக்கு வந்துடுது. அதே சமயத்தில் நம்ம மகா அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது, ஜெயந்தி அக்கா வர பார்த்துட்டாங்களே, இவங்க பார்த்துட்டு ஏதாவது தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம திருவும் யாராவது வந்து இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம மகா கிட்ட சொல்லும்போது, மகாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருபாகரனும் கஜேந்திரனும் சந்திச்சு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. கஜேந்திரனும் அவனோட எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல், எனக்கு ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அவள் சென்னையில் தான் இருக்கா, எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும், நீங்கள் தான் அங்கே ஒரு பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரனும் நம்ம மகாவோட ஃபோட்டோவை அப்படியே கிருபாகரன் கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த கிருபாகரனும் எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கோமே, சரி இந்த கருணா கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுக்க வேண்டியதானே சொல்லிட்டு நம்ம கருணா கிட்ட ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. கருணாவும் என்னன்னா எதுக்காக இந்த ஃபோட்டோ தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கவருக்குள்ளே தான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது, இந்த பொண்ணை வந்து எங்கே இருந்தாலுமே நீ கண்டுபிடிச்சி தரணும், நான் ஏற்கனவே கோவிலில் வச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன், அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சித்தா அப்படிங்கிற மாதிரி கிருபாகரன் நம்ம கருணா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கவிதாவும் எப்படியாவது இந்த வாட்டி திருவோட குடும்பத்துக்கு முதல் மரியாதை கிடைக்கவே கூடாது, இதான் சரியான சான்ஸ், குடும்பம் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, அதனால இந்த திருவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்யணும். ஊரில் ஏற்கனவே நமக்கு மேலே பழைய பகையை வச்சுட்டு யாரோ ஒருத்தங்க திருவை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழியை ஈஸியாட்டு இந்த இடையில போட்டுடலான்னு சொல்லி நம்ம கவிதாவும் ஒரு திட்டத்தை போட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்லும்போது, கௌதமும் கவிதா நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரத்தில் திருவோட கதையை முடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. கவிதாவும் அந்த மகாவை நினச்சி தான் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு, இது வரைக்கும் அந்த மகா வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடந்துக்கல, அப்படி என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா, திருவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சாலே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான், அவள் இருக்க வரைக்கும் திருவுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம கௌதமும் ஃபர்ஸ்ட் நான் இவ்வளோலாம் லேஸில் எடை போட்டுட்டேன், இப்போ தான் இவ்வளோ பற்றியெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது, இந்த மகாவை தான் பிரச்சனைனா அவள் இல்லாத டைமை பார்த்து சரியாட்டு திருவை வெளுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் கவிதா கிட்ட சொல்லும்போது, கவிதாவும் இந்த வாட்டியாவது நம்ம பிளான் சொதப்பவே கூடாது, நம்ம மேலே சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கௌதமும் நீ கவலையே படாத, ஏதாவது ரவுடி கும்பலை வச்சு திருவை வந்து திருவிழா டைமோட போட்டு தள்ளிடலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம கவிதாவும் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்தால் தான் நம்ம வந்து நம்ம நினச்ச காரியத்தை கச்சிதமாக முடிக்க முடியும், இந்த சொத்தை அவ்வளோத்தையும் நம்ம அபகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் ஒரு பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மிக்கு எப்படியாவது உயிரை காப்பாற்றியே ஆகணும், இந்த கவிதா அவங்க வேற இந்த இடத்துல தான் இருக்காங்க, கண்டிப்பாட்டு திருவுக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, இப்போ என்ன செய்யறது, எப்படி இருந்தாலுமே கவிதா அவங்க என்னதான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாவும் அப்படி போயிட்டு இருக்கும்போது கருணா பைக்லேருந்து வரும்போது கருணாவோட பைக்லேருந்து ஒரு கவர் கீழே விழுது. இதை கவனிச்ச நம்ம மகாவும் என்னாச்சு இந்த கவர் கீழே விழுதுதே, அதை கவனிக்காம கருணா வேற இறங்கி போறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மகா அந்த கவர் எடுக்கிறாங்க. அந்த கவர் எடுத்து இந்து கிட்ட அப்படியே கொடுக்குறாங்க. இது வந்து கருணா பைக்ல இருந்து இறங்கும் போது தவறுதலா கீழே விழுந்துட்டு அதை கவனிக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்து கிட்ட குடுக்கும்போது, இந்துவும் அந்த கவர் எடுத்து பார்க்குறாங்க. அந்த கவருக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்க மாதிரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது மகாவோட ஃபோட்டோவா இருக்குது. உடனே நம்ம கருணாவும், என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, இந்து அந்த கவர கொண்டு குடுக்குறாங்க. நம்ம கருணாவும், சரி இது வந்து கிருபா அண்ணன் தந்ததாச்சே! கிருபா அண்ணன் இந்த கவர தந்து தானே இதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த பொண்ண கண்டிப்பா கண்டுபிடிச்சு குடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம கருணாவும் அத எடுத்து பார்க்குறாங்க. கவருக்குள்ள மகா ஃபோட்டோவா இருக்குது. எதுத்தாலேயே மகா நிக்கிறாங்க. இத கவனிச்ச உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கும்போது, நம்ம மகாவும் சரி நான் நீங்க வேலைய பாருங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கருணாவுக்கு மனசு தாங்கவே இல்ல. இந்த மகா ரொம்பவே நல்ல பொண்ணாச்சே! எதுக்கு கிருபா அண்ணா இந்த மாரிலாம் சொன்னாங்க அப்டி சொல்லிட்டு குழம்பி போய் நிக்கும்போது, இந்துவும் நம்ம கருணா கிட்ட என்னாச்சு? எதுக்கு வந்து நீ மகாவோட ஃபோட்டோவ வச்சிருக்கீங்க அப்டி சொல்லிட்டு விசாரிக்கும்போது, கருணாவும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்டி சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம இந்து வந்து விடுற மாதிரி இல்ல. இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. அப்பதான் நான் வந்து ஏதாவது முடிவெடுக்க முடியும் அப்டி சொல்லும்போது, நம்ம கருணாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிருபா அண்ணன் தான் இந்த ஃபோட்டோவ தந்து இந்த பொண்ண எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும், இல்லைன்னா போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. ஏதோ அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ வாக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே, நம்ம இந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு. நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கல்ல, அவ யாருக்குமே கெடுதல் நெனச்சதே இல்ல. அப்படிப்பட்ட பொண்ண வந்து நீங்க மாட்டி விடலான்னு யோசிக்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும், இல்ல இந்து இப்ப தான் எனக்கு புரியுது. அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு நான் எப்படி மாட்டிடுவேன். ஆனா அண்ணன் சொன்னா நான் கேட்காம இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும் என்னதான் இருந்தாலும் மகாவுக்கு உங்கனால எந்த ஆபத்துமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கருணா கிட்ட உறுதியா ஒரு வாக்கு வாங்கிடுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயந்திக்கு நம்ம திரு தான் மகாவோட ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. இந்து கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட இந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்றீங்க? அவன் வந்து அந்த வீட்ல ஏதோ வேலை பார்க்குறதா தானே சொல்லிட்டு இருந்தா. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெயந்தியும், இல்ல இந்து நான் நேரடியா பார்த்தேன். அந்த திருவோட கால்ல அந்த மகா ஆசீர்வாதம் வாங்குனா கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட எல்லாத்தையும் சொல்லும்போது, இந்துவும் ஒரு குழப்பத்தோட இருந்துட்டு இத பேசாம மகா கிட்ட கேட்டுட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதுங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஜெயந்தி அக்கா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. திரு அவங்க கால்ல நீங்க விழுந்தீங்களா? நிஜமாவே உங்களுக்கும் திருவுக்கும் என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாம உங்கள யாரோ தேடிட்டு இருக்காங்க. உங்க உயிருக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயல் நடக்க போகுது. அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும் அது யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது நம்ம இந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. எங்க கிருபா மாமா கிட்ட இந்த மாரி ஒரு ஃபோட்டோவ குடுத்தாங்க. அது நீங்களா இருக்குது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்து சொன்ன உடனே நம்ம மகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது கஜேந்திரன் மாமாவா தான் இருக்கும். அவங்க தான் என்ன தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல எந்த உண்மையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் இந்து கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட இந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி ஒரு பிரச்சனையான வாழ்க்கையில இருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னதான் இருந்தாலும் திரு அவங்க ரொம்பவே நல்லவங்க தான் போல இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்துக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம மகாவுக்கு ஒரு பிரச்சனைனா திரு விடவா போறாங்க? நம்ம மகாவ காப்பாத்திறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கருணாவும் மகாவுக்கு உறுதுணையாவே இருக்க போறாங்கன்னே சொல்லலாம்.